இந்த தைப்பூசம் அப்படிங்கிற வார்த்தைக்கு முதல்ல என்ன பொருள்னு பார்க்கலாம். அது என்ன பொருள் அப்படின்னா, தீமையை நன்மை வென்ற நாள். அவ்வளோதான் தைப்பூசம். நம்மெல்லாம் தைப்பூசம் ஏதோ தையில் இருக்குது, பூச நட்சத்திரம் வருது, அதுவும் கரெக்டு தான். தை மாதம் பூச நட்சத்திரம் பௌர்ணமி இணைந்த நாளில் வர்றது தான் தைப்பூசம், கரெக்டு தான். ஆனால் இதற்கான உண்மையான பொருள் தீமையை அழித்து நன்மை வென்ற நாள். ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, அன்னை பார்வதி தேவியை போய் தேவர்கள்லாம் பார்க்குறாங்க. பார்த்துட்டு கேட்குறாங்க, இதை மாதிரி சூரபத்மன் ஒரு அசுரன் இருக்கார், அவர்கிட்டேருந்து நீங்கள் தான் தேவி சக்தி வடிவமாக இருக்க, நீங்கள் தான் எங்களை காப்பாற்ற முடியும், காப்பாற்றுங்கம்மா அப்படின்னு. அவங்க சொல்கிறாங்க, இல்லை இல்லை, எனக்கும் மேலே ஒருத்தன் இருக்கான், அவன் தான் என் பையன் இருக்கான், நான் அவன் மூலமாக இந்த அசுரனை அழிக்கிறேன், கவலைப்படாமல் போங்க அப்படின்னு சொல்கிறார். அப்படி சொன்ன உடனே எல்லாரும் அம்மா மேலே இருக்கிற நம்பிக்கையில் வந்துடுறாங்க. உடனே இவங்க முருகப்பெருமானை கூப்பிட்டு சொல்கிறாங்க, முருகா, இந்த உலகத்தில் தீமையை அழித்து நன்மை சக்தி பிறக்கிற நேரம் வந்துடுச்சு. நான் என்னோட சக்தியெல்லாம் திரட்டி உனக்கு கொடுக்குறேன். நீ அதை எடுத்துகிட்டு போய் ஒரு நாளில் பண்ணுவ. அதற்கு பேர் வேற ஒரு நாளாக அது இருக்கும். ஆனால் நான் இப்போ என் சக்தியெல்லாம் கொடுக்குறேன் பார்த்தியா திரட்டி உனக்கு, அந்த நாளுக்கு பேர் தைப்பூசம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது அதே மாதிரி தை மாதம் பூச நட்சத்திரம் பௌர்ணமி நாளில் வருது. அதனால இந்த நாளையே தைப்பூசமாகவும் நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். என்ன பண்ணுறாங்க, பார்வதி தேவி தன்னோட சக்தியெல்லாம் திரட்டி, தன்னோட வல்லமையெல்லாம் திரட்டி வேல் வடிவத்தில் முருகப்பெருமானுக்கு கொடுக்குறாங்க. அந்த நாளை தான் நம்ம தைப்பூசமாக கொண்டாடிட்டு இருக்கோம். அப்போ ஒரு வரலாறோட முடிஞ்சிடாது இல்லையா எதுவுமே. அடுத்ததான் இன்னொன்று சொல்கிறாங்க, இல்லை அவர் அந்த வாங்கிக்கிட்டாலும் அம்மா கிட்ட இருந்து அவர் வள்ளிய காதல் திருமணம் புரிந்ததும் இந்த நாளில் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி முருகப்பெருமானுக்கு இப்படி சொல்கிறோமோ, எப்படி சிவனுக்கு ஒரு தாண்டவம் இருக்கோ, அதே மாதிரி அம்பிகை தன்னோட தாண்டவத்தை நிகழ்த்தினதும் இந்த தைப்பூச நாள் தான். அதனால அம்மாவுக்கும் பையனுக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்குது இந்த தைப்பூச நாளை பொறுத்த வரைக்கும். அதனால தான் வாழ்க்கையில் எவ்வளவோ முருகனுக்கான விரதம் வந்தாலும் நன்மை தொடங்குறதுக்கான நாள் இந்த தைப்பூச நாள். அதனால தான் மற்ற நாட்களை விட இதற்கு இவ்வளவு சிறப்பு முக்கியத்துவம் நம்ம கொடுக்குறோம்.